என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. காமச்சக்க பாலை வாங்கி எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. இங்கதான் என்ன வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏய், யாரு யார் அது கேக்குறல்ல? யார் அது கண்ண மூடுறது? அட யாழ்னி. ஏய் யாழ்னி, நீதானே? யாழ்னி துளசி, நானேதான். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. ஒட்டு வைக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே கண்ணாடி கைகள் நீட்டுமடி. கிழக்கே பார்த்தேன் விடியலை இருந்தாய் அன்பு தோழி. என் ஜன்னலின் ஓரம் தென்றலை வந்தாய் அன்பு தோழி. உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன். அது சரி, மேடம் மட்டும் என்ன இன்னும் குட்டி பொண்ணா இருக்கிறதா நினைப்பா? மேடம் கூட தான் பாரு, பாவாடை தாவணி எல்லாம் போடுற அளவுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டா நீனு. ஆமா, இப்பதான் கொஞ்ச நாளா பாவாடை தாவணி போட்டுட்டு இருக்கேன். அதுவும் உங்க அண்ணனாலதான். யாரு? சூரியனாவா? நினைச்சேன் சூரியனாவா தான் இருப்பாங்கன்ட்டு. ஏன்னா அவருக்கு தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. அதான் உன்னை இப்படி மாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன இவ்ளோ லேட்டா வர? ஆமா, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வருவியா? அட போ துளசி, நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடியாவது வந்தேனே நினைச்சு சந்தோஷப்படு. எக்ஸாம் வச்சிட்டாங்க தெரியுமா? அதான் நல்ல வேலையா எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டேன். இனி 2 மாசத்துக்கு இங்கதான் இருக்க போறேன். அப்படியா? ஆமா, நல்லா எக்ஸாம் எழுதிருக்கியா? நல்லாவே எழுதிருக்கேன். கரெக்டா பாஸ் ஆகிற மாதிரி எழுதிருக்கேன். அது சரி, இன்னமும் அதே சுட்டித்தனம் தான். சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்க தெரியுமா நீனு? கொஞ்சம் கூட உன்கிட்ட மாற்றமே இல்ல. நான் மட்டுமா துளசி, நீயும் தான் பாரு. நீயாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருப்பேன்னு நினைச்சேன். உன்கிட்ட அந்த சேஞ்சஸே இல்ல. அப்ப எப்படி பார்த்தேனோ அதே துளசி தான் என்னோட துளசி. துளசி, நீ நானும் எப்படியெல்லாம் விளையாடி இருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமாமா, அதெல்லாம் மறக்க முடியுமா? சரி அதெல்லாம் போகட்டும். என்ன நீ பார்த்து எவ்வளவு வருஷம் இருக்கும்? எப்படி நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்ச? ஏ மக்கு துளசி, அது எப்படி மறக்க முடியும்? உன் முகத்தை மறக்க முடியுமா? நீ நானும் கொஞ்சமான சேட்டையா பண்ணிருக்கோம், மறக்கிற மாதிரியான சேட்டைகளா பண்ணிருக்கோம். அதானே. ஆனாலும் நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை வருஷம் ஆகியும் என்ன நீ மறக்கவே இல்லை பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாழ்னி. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஏ லூசு, நீ மட்டுமா? நானும் கதிரானவன் தான். எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னை? நான் கூட பரவாயில்ல, கதிரானாலா எவ்வளவு அழுதுட்டான் தெரியுமா? பாவம் அழுது அவன் எத்தனையோ நாள் சாப்பிடாமலாம் இருந்திருக்கான் தெரியுமா? என் துளசி வேணும் துளசி வேணும், இப்போ என் துளசியை கூட்டிட்டு வாங்கன்னு எத்தனையோ நாள் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் அடம் பிடிச்சி வாங்கின நாட்கள்லாம் அதிகம். ஆமாமா, நான் வந்ததும் கதிரை என்கிட்ட நிறைய சொன்னோம் தெரியுமா? அப்போ நான் உன்னை கேட்டேன், நீதான் கோயம்புத்தூர்ல காலேஜ்ல படிக்கிறியாமே? ஆமா, சூர்யானா தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்த்துட்டாங்க. அம்மா, இந்த ஊர்ல காலேஜ் இல்லாமலே நீ கோயம்புத்தூர் காலேஜுக்கு போனேன்? அதை ஏன் கேட்கற துளசி? நான் இங்க இருந்தேன்னா அம்மா பேச்சையும் அக்கா பேச்சையும் கேட்டு ரொம்ப கேட்டு போயிடுவேனா. அதனாலதான் சூர்யானா என்ன கூட்டிட்டு போயிட்டு கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. அங்கேயே ஹாஸ்டல்லையும் சேர்த்துட்டாங்களா. அங்க இருந்தே படிச்சேன். அங்க இருந்து படிச்சுக்கிட்டு அப்பப்ப லீவுக்கு இந்த மாதிரி வந்து போகுவேன். ஆனாலும் சூர்யானா மாசத்தை வராம வந்து என்ன பாத்துருவாங்க தெரியுமா? ஆமா ஆமா, சூர்யா மாமா தான் ரொம்ப பொறுப்பானவராச்சே. அதனால கண்டிப்பா அவங்க தங்கச்சியை பார்க்காம இருப்பாரா என்ன? என்ன மேடம் ஏதோ அண்ணா மேல உள்ள ஏக்கத்துல சொல்ற மாதிரி இருக்கு. என்ன மேடம், இன்னும் சின்ன வயசு ஞாபகம்லாம் மறக்கலையா? இன்னமும் சூர்யானாவை நினைச்சிட்டு தான் இருக்கியா துளசி? ஏய் வாண்டு, பத்தியா வந்ததும் வேலையை காட்டுற பத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. நீ வேற இங்க யாருக்கு அதுல ஏதாவது விழுந்து வைக்க போகுது. நீ வேற அமைதியா இரு யாழ்னி. அட போ துளசி, நானும் எவ்வளவு தெரியுமா ஆசைப்பட்டேன் நீ எங்க வீட்டுக்கு வருவேனேட்டு. ஆனா இப்ப எல்லாம் தலைக்கீழ மாறிடுச்சு. எனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு, கண்டிப்பா உனக்கும் வருத்தமா தான் இருக்கும். ஆனா நீதான் எப்பவுமே உன் வருத்தத்தை காமிச்சிக்கவே மாட்டியே. கவலைப்படாத யாழ்னி, நீ எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரி சரி, நீ வேற வந்த கலப்பில இருப்ப. இரு, நான் உனக்கு எதனாவது காஃபி டீ எதனா போட்டு தட்டுமா? ஆமா துளசி, உன் கையால எனக்கு காஃபி போட்டு கொடு. சின்ன வயசுல போட்டு தருவேல அந்த காஃபி போட்டு கொடு சரியா? ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நீ இப்பதான் மறுபடியும் அதை குடிக்க போறேன். சீக்கிரமா போயிட்டு நல்லதா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போடு, ஓகேவா? கவலையே படாத யானி,
உனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டு தரேன் சரியா? சரி சரி சீக்கிரம் போட்டு துளசி, நான் இங்கே இருக்கேன். கண்டிப்பா போட்டு தரேன் யாழினி. ஆமா, நான் கிச்சன்ல தான் இருப்பேன்னு தெரிஞ்சு நீ எப்படி வந்த? என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தது சூர்யானா தான். வர வழி எல்லாம் உன் புராணம் தான். துளசி வீட்டுக்கு வந்துட்டா, துளசி ஒரு வாரமா இங்கதான் இருக்கா, துளசி எனக்கு இது செஞ்சு கொடுத்தா, துளசி எனக்கு அது செஞ்சு கொடுத்தா அப்படின்னு வர வழி முழுக்க உன்னை பத்தின புராணம் தான் துளசி. அது சரி, அண்ணாவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன ஓட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படித்தானே? சே அப்படிதான் இல்ல துளசி, வர வழி முழுக்க உன்னை பத்தியே தான் அண்ணா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அண்ணா சொல்லதை வச்சு பார்க்கும்போது அண்ணாக்கும் உன்னை பிடிச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? பிடிச்சிருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த நாளன்னைக்கு அண்ணாக்கு கல்யாணம்ல. ஆமா ஆமா, நாளன்னைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் தான். ஏய் யானி, என்னம்மா எதுக்குமா கத்துறீங்க? ஏண்டி கேட்க மாட்டேன்? அம்மா அப்பா அண்ணனுங்க அக்கான்னு நாங்க எல்லாரும் அங்க இருக்கோம். எங்களெல்லாம் விட்டுட்டு இவகிட்ட வந்து நிக்கிற. ஏண்டி எங்களை பார்த்து ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கீங்களாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டியாடி? எங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு இவளை பார்க்க ஓடி வர. என்னடி இவகிட்ட இருக்க அப்படி? ஐயோ அம்மா, இங்க பாருங்கம்மா, உங்களையும் அப்பாவையும் அண்ணனையும் அக்காவையும் எப்ப வேணாலும் பார்க்கலாம், எப்ப வேணாலும் பேசலாமா. ஆனா துளசி அப்படி இல்லலம்மா. இந்த 2 நாள் மட்டும் தானே அவளை பார்க்க முடியும். கல்யாணம் முடிஞ்சதும் இந்த 2 நாள் அவ கிளம்பிடுவாள்லம்மா. அதனாலதாம்மா இந்த 2 நாள் முழுக்கவும் இவ கூட தான் நான் இருக்க போறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, நான் துளசி கூட தான் இருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க பண்ணிக்கோங்க, போங்க. அது சரி, என்னதான் அப்படி சொக்கு போட்டு வச்சாலும் தெரியல. என் 3 பிள்ளைங்களும் இவ்வளவு சுத்தி சுத்தி வராங்க. என்னதான் பண்ணி வச்சாலும், என்ன மாய மந்திரம் பண்ணாலோ தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்னதா சூனிய வச்சாத்த, அவ்வளவுதான். ஏய் என்ன என்ன வாழ்த்தனை காமிச்சிட்டு இருக்கியா? உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவோம் பாத்துக்க. ஐயோ அத்தை, உங்ககிட்ட போய் வாழ்த்தனை காட்ட முடியுமா? நீங்க தான் ஒட்ட நறுக்கிடுவீங்கன்னு தெரியுமே அத்தை. அப்படிதானே யாழ்னிக்கும் கதிருக்கும் வாழை நறுக்கி விட்டுருக்கீங்க, அப்படிதானே அத்தை? ஏய் என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, வந்தேன்னு வச்சுக்கேன். ஏய் யாழ்னி, அவ சொல்றதுக்குலாம் நீ சிரிச்சிட்டு இருக்க. உனக்கு இருக்கு வா, உன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு. அம்மா நீங்க என்ன எதனா பண்ணீங்க சூர்யானா கிட்ட சொல்லிடுவா பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, லீவுக்கு வந்திருக்கேம்மா, நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன இது பண்ணாத அதை பண்ணாத, இவங்க கிட்ட பேசாத அவங்க கிட்ட பேசாதன்னு என்ன சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. இந்த 2 மாசமும் என்ன ஃப்ரீயா விடுங்கம்மா. அதுலயும் இந்த 2 நாள் என்ன டோட்டலா மறந்துடுங்கம்மா. நான் இங்க வரவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நான் என் துளசி கூட மட்டும் தான் இருக்க போறேனே. அது சரி, நீ ஆகட்டும் கதிர் ஆகட்டும், ஏன் சூர்யா கூட தான். துளசி 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 அப்படி என்னதான் சொக்குப்படி போட்டான்னு தெரியல. உன்னை இருடி, கல்யாணம் முடியட்டும். முடிஞ்ச கையோட உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுறேன். உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னத்த மனசுக்குள்ளேயே என்ன திட்டுறீங்க போல இருக்கேன். இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிறீங்களாத்த? ஏய் என்ன எப்படி இப்படி சொல்ற? நான் உன்னை அப்படிலாம் நினைக்கலையே. உன் முகத்திலேயே எழுதி வச்சிருக்கமா, நீ இப்படிதான் நினைச்சானிட்டு. நீ எப்படியும் துளசிய இப்படிதான் நினைப்பேனே. துளசிக்குல எனக்கே தெரியும் போது துளசிக்கு எப்படிமா தெரியாம இருக்கும்? போங்கம்மா, சும்மா எப்ப பாருங்க நீங்க துளசி திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, போங்கம்மா. கேண்டி பேச மாட்டேன். இவளெல்லாம் திட்டாம ஒரு வேலை ஆகாது. பாரு வந்ததுல இருந்து எப்படி மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கானு. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காளே புள்ள, அவளுக்கு ஏதாவது குடிக்க கொடுப்போன்னு அந்த ஒரு இது இருக்கா பாரு இவளுக்கு. இவளெல்லாம் திட்டினாதான் இவகிட்ட இருந்து வேலை ஆகுமே. அம்மா வேணாமா, துளசியை திட்டாதீங்க, பின் விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும் பாத்துக்கோங்க. என்னடி என்னடி பின் விளைவுகள்? அதெல்லாம் எந்த விளைவு வந்தாலும் நான் பாத்துக்குவேன். இவளெல்லாம் திட்டாம ஒரு வேலை ஆகாது. ஏய் என்ன மச மசன்னு பாத்துக்கிட்டே இருக்க? முண்டை முண்டை கண்ணை வச்சுக்கிட்டு போ, போயிட்டே பிள்ளைக்கு என்ன செஞ்சு கொடு போ. ஐயோ சூர்யா வந்திருக்கான். இவன் வந்தது தெரியாமலாம் இவ்வளவு நேரம் நான் இவ்வளவு கரிச்சு கொட்டிருக்கேன். அதான் யாழ்னி கரெக்டா தான் சொல்லியிருக்கா. என்னம்மா பின் விளைவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன வானம் வாயை மூடு கொஞ்ச நேரம். அம்மா என்ன இங்க எதுக்கு இங்க நின்னு கத்திட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப துளசி திட்டிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல சூர்யா, நான் துளசியை திட்டலாம் இல்ல. யாழ்னி வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, யாழ்னிக்கு எதுவுமே குடிக்க கொடுக்கல. அததான் அன்பா சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாழ்னிக்கு எதனா கொடுமா அப்படின்னு அன்பா தான் சொல்லிட்டு இருந்தேன். அன்பாவா சொல்லிட்டு இருந்தீங்க? ஆமா ஆமா சூர்யா, நீ வேணா யாழ்னி கிட்ட கூட கேட்டு பாரு. ஏன் துளசி கிட்ட கூட கேட்டு பாரு. நான் அன்பா தான் சொன்னேனே, கேட்டு பாரு. அது சரி, அண்ணருக்கு தெரியாம துளசியை திட்டியாச்சு. இப்ப அம்மாவை டைப் படிச்சிட்டு இருக்கு. யாழ்னி சிரிக்காத, எதனா சொல்லு, இல்லனா சூர்யா மாமா அத்தை எதனா திட்டிட்டு போறாங்க. எதனா சொல்லி சமாளி. வாங்கட்டும் வாங்கட்டும், உன்னை இவ்வளவு நாள் எவ்வளவு திட்டினாங்க, அதுக்காக அண்ணன்கிட்ட கொஞ்சமாவது திட்டு வாங்கட்டும். அப்பதான் அம்மாக்கு கொஞ்சமாவது உரைக்கும். ஐயோ யாழ்னி அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க அம்மாடி இங்க பாரு, நீ போ போய் அத்தை எதனா சொல்லி காப்பாத்து போ. சூர்யா மாமா வரை முறைச்சிட்டே இருக்காங்க பாரு போ. நீ எல்லாம் திருந்தவே மாட்டே துளசி, கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போற. சரி இரு, நான் என்ன பேசுறேன். சூர்யானா அம்மா சொல்றது உண்மைதானா? இவ்வளவு நேரம் அம்மா அன்பா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. துளசி கிட்ட அன்பா சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. போன போட்டோம், அம்மாவை விட்டுடுங்கண்ணா. பாத்தியாப்பா சூர்யா, யாழ்னியே சொல்லிட்டால, நான் அன்பா தான் சொல்லிட்டு இருந்தேனே.
நீங்க அன்பா சொல்லிட்டு இருந்ததை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இனிமே இந்த மாதிரி அன்பாலாம் நீங்க சொல்ல வேணாம். நார்மலா சொன்னாலே போதும். போங்கம்மா, போய் வேற எதனா வேலை இருந்தா பாருங்க. போங்க. அவளுக்கு தெரியும் யாழ்னிக்கு என்ன செய்யணும், என்ன எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் துளசிக்கு தெரியும். நீங்க போங்க. நீங்க ஒன்றும் துளசிக்கு ஆர்டர் போட வேணாம். போங்கம்மா. சரிப்பா சூர்யா, நான் போறேன். பாவம், அம்மா துண்டைக்கான துணியக்கான ஓடிட்டாங்க. ஏண்டி அம்மா அப்படி திட்டிட்டு இருக்காங்க? வாய் திறந்து நீ பேச வேண்டியதானே? எதுக்கு அத்தை திட்டுறீங்கன்னு கேட்க வேண்டியதானடி? எதுக்கு அமைதியா நின்றுட்டு இருக்கா? அது சரிண்ணா. துளசியை பத்தி உங்களுக்கு தெரியாதானா? அவ என்னைக்கு வாயை திறந்து பேசியிருக்கா? பேசுவா, எப்பவாவது ஒரு டைம் கேடக்கு மடக்கா பேசுவா, அவ்வளவுதான். மத்தபடி அம்மா எது சொன்னாலும் அமைதியா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டி கேட்டுப்பானா. அப்படிதானே துளசி? நான் சொல்றது சரிதானே? இங்க வாடி. நான் வரல, போங்க. யாழ்னி இருக்கா, போங்க மாமா. அடி கொஞ்ச நேரம்டி, வந்துட்டு போடி, வாடி. நான் வரல, போங்க மாமா. யாழ்னி இருக்கா, யாழ்னி எதனா நினைக்க போறா, போங்க மாமா. இப்ப என்ன யாழ்னி இருக்கதானே உனக்கு பிரச்சனை? இரு. யாழ்னி, சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுமா. எடுக்கிறேண்ணா. துளசி கொஞ்சம் நகர்ந்துக்க. அதான் அவன் நகருன்னு சொல்றான்ல, இப்படி இங்கதான் வந்து நிக்க வேண்டியதானே? என்ன யாழ்னியை ஒட்டிக்கிட்டே தான் நிப்பியா என்ன? நகர்றேன். ஐயோ மாமா, விடுங்க மாமா. யாழ்னி பார்க்க போறா, விடுங்க. அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். ஏய் என்னடி கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான்? கூப்பிட்டா வர மாட்டேனா? யாழ்னி இருக்காத, எப்படி மாமா வர முடியும்? இல்லனா வந்துருவ, அப்படிதானே? இல்ல, அப்பவும் வர மாட்டேன்னா. அப்புறம் என்னடி, எப்படினாலும் வர மாட்டேன், அப்படிதானே? ஐயோ மாமா, சரி நீங்க விடுங்க. யாழ்னி பார்த்தா தப்பா நினைப்பா மாமா, விடுங்க மாமா. அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். ஏய் என்னடி, நான் கிச்சன் பக்கம்லாம் வந்ததே இல்லை தெரியுமா? உனக்காக தாண்டி வந்திருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறடி. ஐயோ மாமா, இப்போ உங்களை பார்க்க முடியுமா? இங்க பாருங்க, யாழ்னி இருக்கா. அவ வேற இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளை பார்க்கணும்ல, அவளுக்கு என்னென்ன வேணும்னு செஞ்சு கொடுக்கணும்ல. இப்ப அவளை தானே பார்க்கணும். உங்களை பார்க்க முடியுமா சொல்லுங்க? அடியே இங்க பாரு, முதல்ல நான் தான், அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சியும் என் தம்பியும், புரியுதா? அஸ்கு புஸ்கு. முதல்ல கதிர், அப்புறம் யாழ்னி, அதுக்கப்புறம் தான் நீங்க. துளசி, இங்க ஐஸ் வாட்டர் இல்லையா துளசி? எங்க வச்சிருக்க? அமைதியா இரு, நான் சொல்றேன். யாழ்னி, ஐஸ் வாட்டர் இல்லைன்னா என்ன, ஃப்ரிட்ஜில் வேற ஏதாவது குடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாரு. இருந்தா தேடி பொறுமையா எடுத்துருவாமா, ஒன்றும் அவசரமே இல்லை, சரியா? ஐயோ மாமா, விளையாடாதீங்க மாமா, விடுங்க மாமா. யாழ்னி பார்த்தா தப்பா நினைப்பா மாமா, சொன்ன கேளுங்க, விடுங்க மாமா. சரி விடுறேன். அப்போ ரூமுக்கு வாடி, நான் ரூமுக்கு போறேன், பின்னாடியே வா, சீக்கிரம் வரணும், வரியா? முடியாது மாமா. மாமா என்ன விளையாடுறீங்களா? இங்க எக்கச்சக்க வேலை இருக்கு மாமா. அதெல்லாம் வர முடியாது. நீங்க போங்க மாமா, விளையாடாம போங்க மாமா. விளையாடுறதுக்கு தான் கூப்பிடுறது. இங்க பாரு, நீ ரூமுக்கு வர, நீ மட்டும் ரூமுக்கு வரல மறுபடியும் கிச்சனுக்கு வந்துடுவேன். கிச்சனுக்கு வந்து சும்மாலாம் இருக்க மாட்டேன், பார்த்துக்க. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கொடுத்துடுவேன், அப்படி நச்சுன்னு கொடுத்துட வேண்டி. மாமா தாண்டி, மாமா தான் கேட்கறேன், கொடுக்க மாட்டேறியே. சரி ரூமுக்கு வா, மாமா கொடுக்கறேன், சரியா? மாட்டேன், வர மாட்டேன். வருவேன். வரலனா நானே கிச்சனுக்கு வந்துடுவேன். வந்தேன்னா அந்த ஒருத்தட்ட பிடிச்சி கொடிச்சிருவோம், பார்த்துக்க. யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்க. எப்படி, நீயே வந்துடுறியா இல்லை நான் வரவா? ஐயோ மாமா, சரி நீங்க போங்க, நானே வரேன். போங்க மாமா, சீக்கிரம் போங்க மாமா. யாழ்னி திரும்பினா நல்லா இருக்காது, சொன்ன கேளுங்க, போங்க மாமா. சரிடி போறேன். லவ் யூ டி. ஒடி பொண்டாட்டி, சீக்கிரம் வாடி. புருஷனை ரொம்ப நேரம் ஏங்க வைக்காதடி, வந்துடுடி. ஐயோ மாமா, உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. நான் இப்ப என்னன்னு மாமா சொல்லிட்டு உங்க ரூமுக்கு வர முடியும்? நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க மாமா. இப்போ உனக்கு என்ன, என் ரூமுக்கு வரதுக்கு காரணம் வேணும், அவ்வளவுதானே? இந்த இப்பவே ஏற்பாடு பண்ணிடுறேன், கவலையை விடு. மாமா ஆமாண்டி. அப்புறம் என் பொண்டாட்டி நம்ம ரூமுக்கு வரணும்ல, அதுக்கு எதனா ஒரு காரணத்தை ரெடி பண்ண வேண்டியதுதான். இப்ப ரெடி பண்ணிடுறேன் மாமா, சரியா? சீக்கிரம் வந்துடுடி, மாமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, வந்துடுனே. வரேன், ஆனா எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் வருவேன். ஆமா, எதுவுமே பண்ணாததுக்கு உங்களை கூப்பிட்டு ரூம்ல உட்கார வச்சு ஆளுக்கு பார்த்துட்டு திருப்பி அனுப்பிடுறேன். போட்டேன்னு வச்சுக்க, வாடி. வாங்க வேண்டியது நிறைய இருக்கு, வாங்கணும், வா. நானே கொடுக்கலாம்னு நினைச்சு பக்கத்துல வரும்போதெல்லாம் ஏதேதோ ரூபத்துல வந்து எல்லாத்தையும் சதி பண்ணி விட்டுறது. இந்த வாட்டி எந்த சதியும் இல்லாம கரெக்டா கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வந்துரு, இங்க பாரு, வந்துடுற. நீ உள்ள வந்ததும் கதவை தாப்பால் போட்டுற வேண்டி, சீக்கிரம் வா. மாமா இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் வர மாட்டேன், போங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ பயந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு வேணும், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன், சீக்கிரம் ரூமுக்கு வந்து சேரு. இங்க பாரு, எனக்கு வேணும், அவ்வளவுதான். கூந்தல் மீது
பூவாகட்டா பூங்கூந்தல் கலைத்து விளையாடட்டா மெலிதான முத்தத்தில் சத்தே இல்லை மெத்தை மேல் சைவத்தில் அர்த்தம் இல்லை பேரின்பம் காணாத பெண் ஒன்றும் பெண்ணில் சல்லக்கு சல்லக்கு சரிக சேல சல்லக்கு சல்லக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் வந்தா வெலக்கு வெலக்கு அறையிலும் காட்சி உண்டு சாத்தி கறி கரவத்த போங்க மாமா விடுங்க. அடியே துளசி, அண்ணா இந்த ஹை சாட்டே இருக்கண்ணா. ஐயோ மாமா விடுங்க, யாழி வந்துட்டான். ஷப்பா இப்படிதான் எப்பவுமே இருக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருக்குமா? டேய் சூர்யா, இதெல்லாம் சரி வராது பாத்துக்க. எப்படியாவது இவ்வளவு ரூம்லயே பிடிச்சி போட்டுக்க. சிரிக்கிறேன், ரூமுக்கு வாடி, உனக்கு வச்சிருக்கேன். வெப்பீங்க போங்க. துளசி இந்த தண்ணியை வாங்கி அண்ணக்கிட்ட கொடு. கொடு கொடு கொடுக்கறேன். இப்போ உங்க அண்ணனுக்கு தண்ணி கண்டிப்பா தேவைதான். ஏன்னா நீ கொடு. என்னடி நக்கலா? ரூமுக்கு வாடி, அப்ப இருக்க உனக்கு இன்னும் இந்த சூர்யா பத்தி தெரியல. நீ வாடி, உனக்கு வச்சிருக்கேன். இந்தாங்க மாமா தண்ணி, இந்தாங்க மாமா. ஐஸ் வாட்டர் கேட்டீங்கல்ல, இந்தாங்க ஐஸ் வாட்டர். எனக்கு வேணாம், எனக்கு இப்ப காஃபி தான் வேணும். காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன். ரூமுக்கு வாடி. இங்க பார், சீக்கிரம் காஃபி கொண்டு வரணும். எனக்கு உடனே காஃபி குடிச்சாகணும். அதனால காஃபி எடுத்துக்கிட்டேன். ரூமுக்கு வா, சீக்கிரம் வா. என்னண்ணா என்னாச்சு உங்களுக்கு? தலைவலிக்குதானா? ஆமாம்மா, இந்தோ என் தலைவலிக்கு முக்கிய காரணமே இவ தான். அதனால இவ கையாலே காஃபி போட்டு என் ரூமுக்கு கொண்டு வரணும். புரியுதாடி? சீக்கிரம் கொண்டு வா. காஃபியை போட்டு சீக்கிரம் கொண்டு வாடி. வாடி. ஐயோ சரி துளசி, அப்ப நீ முதல்ல அண்ணாக்கு காஃபி போட்டு கொடு. நான் போய் ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு வந்துறேன். அப்புறம் பொறுமையா எனக்கு போட்டு கொடு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சரி யாழினி. அதான் யாழினி சொல்லிட்டால, சீக்கிரம் வாடி. போங்க மாமா பாரு. நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு. கண்டிப்பா கொடுத்துரு வேண்டி. வா வந்து பாரு, கொடுக்குறேனா கொடிக்கிறேன். வாடி. ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன ஏதோ சந்தோஷமான விஷயம் மாதிரி? ஆமாமாண்டி, சந்தோஷமான விஷயம் தான். அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ சீனியர் கிட்ட லவ் சொல்லிட்டியா என்ன? சொல்லிட்டேன் தான். ஆனா லவ் இல்ல, வேற ஒண்ணு சொன்னேன். அதான்டி என் மனசுக்குள்ள இவ்வளவு நாளா வச்சிருந்தேன்ல, அதான் கதிரை முதல்ல பார்த்தேன்ல, பார்த்ததுல இருந்து அவன் என் மனசுக்குள்ள வந்துட்டான்ல. அதுல இருந்து அவன் பின்னாடி சுத்தினதுல இருந்து அவன் கிளாஸா நான் அலைஞ்சது வரைக்கும் எல்லாமே அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவனுக்கு என்ன ரியாக்ஷன்? ஒண்ணுமே இல்லையே. என்னடி சொல்ற? ஆமா சீனியர் கிட்ட கரெக்ட்டா சொன்னியா இல்லையா? உங்களை தான் நான் லவ் பண்றேன், உங்களை தான் ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்க பின்னாடியே நாய் மாதிரி சுத்தி இருக்கேன், இதெல்லாம் சொன்னியா இல்லையாடி? சாரா எல்லாமே அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா என்ன, அது அவன் தான் அவன்கிட்ட சொல்லல, வேற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்டி. ஏடி எல்லா கதையும் சொல்லிட்டு கடைசியில அதுல அவன் தான் ஹீரோங்கத சொல்லாம விட்டுட்டேடி. ஏண்டி இப்படி இருக்க? சொல்ல வேண்டியதானடி, நீதாண்டா அதுன்னு சொல்ல வேண்டியதானடி. உன்ன மாதிரி எனக்குமே ஆசை தாண்டி சாரா, அவன்கிட்ட சொல்லணும் தான் தோணுச்சு. இதுல நான் சொன்ன எல்லாமே உன்னதாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். ஆனா அதுக்கு தைரியம் வரலடி. ரொம்ப கஷ்டம்டி. நீங்க பாரு, இப்படியே பயந்துட்டு இருந்தேனா கடைசி வரைக்கும் உள்ளவ சீனியர் கிட்ட சொல்லவே முடியாது. பாத்துக்க, போத பறிக்கு சீனியர் வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாரு, அந்த லவ் முத்துறதுக்குள்ளார போய் உள்ளவ அவர்கிட்ட சொல்லி புரியவை போடி. நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி சாரா, ஆனா எனக்கு பயமா இருக்கே. அது சரிடி, அது எப்படி விடிய விடிய போன் பேசுறீங்க? அப்பெல்லாம் வராத பயம் லவ் சொல்லும் போது மட்டும் எப்படி பயம் வரும்? ஏண்டி அப்படியே பேசுறல, அப்படியே பேசும்போது பேச்சு வாக்கல இந்த மாதிரி இன்னும் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிடேடி. சீச்சி அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி, அப்படிலாம் சொன்னா சப்புன்னு போயிடும். நான் என் லவ் எப்படிலாம் சொல்லணும்னு இருக்கேன் தெரியுமா? ஓ மேடம் லவ்வை எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, கேட்போம். சொல்லுடி என் சொல்லு குட்டி, லவ் யூடி. சொல்லு சொல்லு சொல்லு. சாரா முதல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கணும்.
அப்படி நாங்க 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஓடணும். அதுவும் அப்படியே மனசுக்கு இதமான சாங்கான ஓடணும். ஓகேவா? ரசனடி உனக்கு. அப்புறம் ரைட்டு. அப்புறம் வேற என்ன? அவனை நானும் அவன் என்னையும் வச்சு கண்ணு வாங்காம ஒருத்தர் பார்வையாலே திங்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் அப்போ ஏன் மனசுக்குள்ள டி நீ முதல்ல சொல்லிடாத, நான் தான் என் காதலை முதல்ல சொல்லணும்னு நானும் அவனும் அவன் மனசுக்குள்ள ஏய் நீ முதல்ல சொல்லிடாதடி, நான் தான் என் காதலை முதல்ல சொல்லணும்னு அவனும் 2 பேரும் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கணும். லவ் யூடி. நான் தாண்டி என் காதலை முதல்ல சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. ஏன்னா உன் காதல் என்னன்னு எனக்கு நீ வெளிப்படுத்திட்ட. இனி என் காதலை தாண்டி நான் வெளிப்படுத்தணும். அப்புறம் என்ன? அதான் அவன் முதல்ல சொல்லிடக்கூடாதுல்ல, நான் தானே என் காதலை முதல்ல சொல்லணும். அதனால நான் அவன் கிட்ட போய் அவன் கண்ணத்தை பிடிச்சு டேய் கருப்பு தங்கமே, நான் உன்னை என் மனசுல உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமாடா, உன்னை நான் மனசார லவ் பண்றேன்டா என் கருப்பு தங்கமேன்னு கத்தி சொல்லணும்டி. விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்தது, இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்தது. அது சரி நேதா, உன்னுடைய கற்பனை பெருசா இருக்கு. எனிவே உன் கற்பனையா மட்டும் இருந்தக்கூடாது, அது சீக்கிரத்துல நிறைவேறும். நிஜமாகணும்டி. என் ஃப்ரெண்டுக்காக நான் வேண்டிக்கிறேன். என் ஃப்ரெண்டு இந்த விஷயத்துல ஏமாந்துடக்கூடாது, ஏமாறவே கூடாது. ஏன்னா அவ காதல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் டி சாரா, நீயாவது என் லவ் புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அது போதும். கதிர் புரிஞ்சுக்கிறானோ புரிஞ்சுக்கலையோ, ஆனா டெய்லி அவன்கிட்ட பேசுறேன் பத்தியா, அந்த ஒரு சந்தோஷம் பெருசா இருக்குடி. என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது போதும். அவன் என்ன லவ் பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு பேசுறான் பாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து கூட என்னோட ஸ்டோரியெல்லாம் கேட்டான் தெரியுமா. நான் சொன்ன உடனே அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணான் தெரியுமா. எனக்காக என் கதிர் ஃபீல் பண்ணாண்டி. அப்படி நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா. நேத்ரா, நீ ஏடி இப்படி இருக்க? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுற, ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இருக்கேடி. ஏய் சீக்கிரம் சொல்லிடுடி. இங்க பாரு, உனக்காக நானே போய் சொல்லிடுவேன். ஆனா காதல்ல புரோக்கர் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இது வரைக்கும் சீனியர் கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கேன். இங்க பாரு நேத்ரா, உன் காதலை நீ தான் சொல்லணும். போய் சொல்லுடி, இனிமேல தள்ளி போடாதடி. சொன்னா கேளுடி. உன்னோட காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ போய் சொல்ல, கண்டிப்பா சீனியரும் புரிஞ்சுப்பாங்கடி. கண்டிப்பா சொல்லுவேன், ஒரு நாள் சொல்லுவேன். எனக்கும் ஒரு நாள் தைரியம் வரும்ல, அப்ப கண்டிப்பா சொல்றேன். அது வரைக்கும் அவன்கிட்ட நான் ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்கேன்டி. நல்லா இருக்கு தெரியுமா. டெய்லியும் அவன்கிட்ட ஃபோன்ல பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அவன் எனக்காக என் ஃபோனுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டி. அவன் பேச்சுல எனக்கு நல்லா தெரியுது. நானும் அப்படிதான், அவன் ஃபோன் பண்ண மாட்டானேன்னு நான் வெயிட் பண்றேன் பத்தியா, அதே மாதிரி அவனும் வெயிட் பண்றான்டி. எனக்கு தெரியுது. ஆனா என்ன, ஏதோ சண்டால சிரிக்கிதான் நடுவில் வந்திருக்கா. அவ யாருன்னு தெரியல. அவளை மட்டும் அடிச்சு விரட்டிட்டேன்னு வச்சுக்கேன், என் கதிர் எனக்கு தான், என் கருப்பு தங்கம் எனக்கு தான்டி. அது சரி நேத்ரா, கருப்பு தங்கம் சொல்லிக்கிட்டே இரு. யாராவது கடத்திட்டு போறாங்க பாத்துக்கிட்டே இரு. இங்க பாரு, எவ்வளோ ஒருத்தி லவ்டிங் போறதுக்கு முன்னாடி நீ போய் முந்திக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாத்துக்க. ஏய் நேத்ரா, சீனியர்டி. ஐயோ என்னடி இது, எப்பவுமே உன்னை பத்தி பேசும்போது அவன் வந்துடுறான். இப்ப எதனா கேட்டிருப்பானாடி. நேத்ரா, எனக்கு தெரிஞ்ச அவன் கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்ன திரும்பி பாரு, அவரு கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. பக்கத்துல இருந்தாலும் நீ பேசுறது கேட்டிருக்கோம். அவர் தள்ளி இருக்காரு, மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லடி. நீ வேணா திரும்பி பாரு. ஆமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லதான். அவன் அங்கதானே இருக்கான். சரி எதுவும் நடக்காத மாதிரி காமிச்சிக்க. கேஷுவலா இருடி. நான் கேஷுவலா தான் இருக்கேன், நீதான் பதட்டத்தோட இருக்கேன்னு நினைக்கிறேன். பாரு, கை காலெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடி. என்ன எதுக்கு இப்ப நீ விசில் அடிச்சிட்டு இருக்க? என்னடா? ஒன்னும் இல்லையா, சும்மா என் வாய் நான் விசில் அடிக்கிறேன். ஏன் உனக்கு எங்க வலிக்குதுடி? எனக்கு எங்க வலிக்கலடா. ஆமா என்ன அதிசயமா எங்க டிபார்ட்மெண்ட் பக்கம் எப்பவுமே நாங்க தான் அங்க வருவோம், நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க? இனிமே எல்லாம் இப்படிதான். நீ ஒன்னும் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை.
நான் இனிமே உன்னை சுத்தி சுத்தி தான் வரப்போறேன். அதான் சுத்த வச்சுட்டியே, அப்புறம் என்னடி? என்ன என்ன சொன்ன புரியல, மறுபடியும் சொல்லு. என் ஆளு இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கா. அதான் அவளை சுத்தி சுத்தி வரணும்ல. அதான் இனிமே நான் இந்த பக்கம் அடிக்கடி வருவேன். என் ஆளை பார்க்கணும்ல, அதுக்காக வருவேண்டி. அந்த தேவாங்க மட்டும் என் கையில கிடைச்சது, கை தனியா கால் தனியா உடச்சி எடுத்துருவேன். அது சரி. சாரா சிஸ்டர், நீங்க கிளாஸ் ரூமுக்கு போங்களேன். உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு நான் அனுப்பி வைக்கிறேனே. நீங்க போங்க சிஸ்டர். ஒரு நிமிஷம் சிஸ்டர். தேங்க்ஸ். போக போக புரியும். அப்புறம் நீங்க இனிமே என்ன சீனியர்லாம் கூப்பிட வேணாம், ப்ரோன்னு வாய் நிறைய கூப்பிடுங்க. முடிஞ்ச தமிழ்ல அண்ணானே கூப்பிடுங்க. எனக்கு அப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும். ஓகேவா? என்ன நடக்குதுங்க? இவனுக்கு எதுவும் மண்டை குழம்பிடுச்சா? எதுக்கு இப்படி எல்லாம் கூப்பிட சொல்றான்? சரிங்க ப்ரோ. ஆமா, எதுக்கு இப்படி கூப்பிட சொல்றீங்க? எனக்கு புரியல ப்ரோ. இல்ல சிஸ்டர், உங்களுக்கே தெரியாம நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இன்னிலேருந்து நான் உங்களை என் சிஸ்டரா தத்து எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே சாரா என்னுடைய சிஸ்டர். ஓகேவா சிஸ்டர்? நல்லாதான் இருக்கும். சரிம்மா தங்கச்சி, நீ போய் கிளாஸ் ரூம்ல இரு. உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க. நீ போமா. அவன் சொன்ன போயிடுவியாடி? மனசுல இருக்கத சொல்லிடு, சரியா? நான் போறேன். இங்க பாருடி, கிளாஸ் ரூமுக்கு வரும்போது நல்ல நியூஸா கொண்டு வாடி. சொல்லிட்டேங்கிற, நல்ல நியூஸோட வாடி, சரியா? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பார்த்து பேசிட்டு பொறுமையா கூட வா, புரியுதா? ஓகே, நான் போறேன். சாரா, என் தங்கச்சி போயிட்டாங்க. கொஞ்சம் இங்க பாக்குறீங்களா? இப்போ எதுக்கு அவளை அனுப்புன? இல்ல எதுக்கு அவளை அனுப்புனேன்னு கேக்குறேன். நானே போர் அடிக்குதுன்னு அவ கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவளையும் அனுப்பி விட்டுட்டல நீனு. சரி, நானும் கிளாஸ் ரூம் போறேன். விடு, நான் போறேன். இப்போ உன்னை யாரடி பிடிச்சி வச்சுட்டு இருக்கா? விடுன்னு சொல்றேன். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு பத்தியா இல்லையா? என்னவோ பிடிச்சி வச்சிருக்க மாதிரி விடுன்ற. சரி, நீ ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. மூஞ்சி பாரு, நல்லா குரங்கு. சரி, நான் போறேன். போடா, நான் போறேன். ஓய் நில்லடி. என்னடா எதுக்குல இப்ப நிக்க சொல்றேன்? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கவா? என்ன சொன்ன? என்னடா இப்படி எல்லாம் பேசுற நீனு? இதை விட பயங்கரமாவும் பேசுவேன். ஆனா இப்ப வேணாம், நம்ம நைட்ல போன்ல பேசிக்கலாம். ஏன்னா நேர்ல பேச எனக்கு வெக்கமா இருக்கு. அதான். என்ன நேத்து நைட்ல இருந்து ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க? நீ நைட்ல இருந்து சரியில்லையே, எதுக்கு இப்ப அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எதுக்குன்னா, நானும் லவ் பண்றேன்ல. என் ஆளை நினைச்சாலே இப்படிதான் வேற மாதிரிலாம் பேசணும்னு தோணுது. அதான் அப்படி பேசிடுறேன் பாத்துக்க. அது சரி, பேசுவேன். இதெல்லாம் கொண்டு போய் உன் ஆள் கிட்ட பேசுறான், என்கிட்ட ஏன்டா பேசுற? இல்லடி, உன்கிட்ட பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்டி. அப்பதானடி என் ஆள் கிட்ட பேசும்போது திக்கி திணறாம ஒரு ஃப்ளோல பேச முடியும். அதுக்கு தான். என்ன நல்லா பேசுறனாடி? அந்த தேவாங்க கிட்ட பேசுறதுக்கு நீ என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறியா? போடா. தேவாங்க சொல்லாதடி. அப்படிலாம் சொல்லாத, என் மனசு வலிக்குது. என் ஆள் அந்த மாதிரிலாம் சொல்லாதடி. சரி, அதெல்லாம் போகட்டும். நாளைக்கு உனக்கு என் ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அந்த காலேஜ் கிரவுண்டு, அந்த பக்கம் வந்துரு. என் ஆளை உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன வெறுப்பேத்தனே பண்றான்னு நினைக்கிறேன் இவன். ஏய், அதெல்லாம் வர முடியாது, போடா. அந்த தேவாங்க பக்கம் நான் வரணுமா என்ன? அதெல்லாம் வர முடியாது, போடா. ஆத்துக்கு வந்தீங்கன்னா என் ஆளை காட்டுவேன். நாளை பின்ன போட்ட பிளான் யூஸ் ஆகும், பாத்துக்க. வா, வந்து என் ஆளை பாருடி. வாடி. ஆமால, அவளை பார்த்தாதானே எவன்னு தெரிஞ்சதுனாதான் அவகிட்ட ஏடா கூடமா சொல்லி வைக்கணும். அப்பதான் அவ துண்டக்கான துணியாக்காடன்னு ஓடுவா. நான் வரேன். நாளைக்கு காலைல 10 மணிக்கு தானே?
10 மணி என்ன 10 மணி, நான் 9 மணிக்கே வந்துடுறேன். உன் ஆளை நான் தான் முதல்ல பார்க்கணும். எனக்கு சீக்கிரம் காட்டுடா, சரியாடா? ம் கட்டிட்டா போகுது. மேடம் ஏதோ பிளான் போடுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ம் காட்டிடுறேன். வாடி வா. கண்டிப்பா என் ஆளை நாளைக்கு உனக்கு காட்டிட வேண்டி. லவ் யூ டி. என்னை காணாத வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, எனது இரவு அவள் தூங்கலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில். 12 வயதில் 12 விழுந்தேன். பக்கம் யாரும் இல்லை இந்த அரமர காட்டுக்குள்ள, வெக்கங்கக்கும் தேவையில்லை, வந்து சேர்ந்துக்க எங்க வீட்டுக்குள்ள. நாளைக்கு வந்துருவல்ல? ம் கண்டிப்பா வருவேன். பார்க்கணும்ல, வந்தா தானே பார்க்க முடியும். வருவேன், கண்டிப்பா வருவேன். ம் வா வா, நீ தான் பார்க்கணுமே. வந்துரு. வந்துருடி. சரி போலாமாடி? ம் போலாம்டா. பாத்தீங்களாங்க இவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஆமா ஆமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பிராணி. இவங்களுடைய ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்தியா, உன்னை எப்பன்னு கழட்டி விடணும்னு நினைச்சான். கழட்டி விட்டதும் டக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சிட்டான். பாத்தியா, தான் இவன் கேரக்டர். ஆமாங்க, நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பல. இப்பதான் பாக்குறேன். இவன் என்னை கழட்டி விடுறதே இவளுக்காக தான் போல இருக்கு. அதான் இவனும் லேசப்பட்டவ இல்ல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அதை போய் கதிர் கிட்ட சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அதுல இருந்தா கதிர் என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. இவன் போட்டு கொடுத்து வேலை பார்த்திருக்கான். இவளெல்லாம் நான் சும்மாவே விடக்கூடாது. எனக்கு இவன் மேல ஆத்திரமா இருக்கு. இவளை நான் ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணணும், சொல்லுங்களேன் என்ன பண்ணலான்னு. உனக்கு மட்டுமாடி அவன் மேல ஆத்திரம்? எனக்கும் அவன் மேல ஆத்திரம் தான். அவளையும் சும்மா விட மாட்டேன், அவனையும் சும்மா விட மாட்டேன். நீ கவலைப்படாத பிராணி. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இவங்க 2 பேரும் இந்த காலேஜில் அவமானப்பட போறாங்க. பட வைக்க போறேன். நீ வெயிட் பண்ணி பாரு நான் என்ன பண்றேன்னு.